ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டத்தால் யுத்தம் செய், நீதிபதி கே. சந்துரு அவர்கள். ஸோ அவங்க வந்து தொகுத்து எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு 30 வழக்குகள் இருக்கும். ஒரு 15 வழக்குகள், ஒரு 15 to 17 வழக்குகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சட்டத்தால் யுத்தம் செய் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தலைப்புக்கு கீழே ஒரு 17 வழக்குகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்த விசித்திரமான வழக்குகள்னு சொல்லிட்டு ஒரு 13 வழக்குகள், மொத்தமாக வந்து ஒரு 30 வழக்குகள் இருக்கும். ஒரு 166 பக்கங்கள் நிறைந்த ஒரு புத்தகம், சட்டத்தால் யுத்தம் செய் புத்தகம். இது ஒரு 240 ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஆஃபரில் வந்து ஒரு 200 ருபீஸ்க்கு வாங்கினது. இது விகடன் ப்ரெஸ் ரூம், விகடன் பப்ளிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த புத்தகத்தில் வந்து முழுக்க வந்து எப்படி ஒரு 70 to 80% வந்து பெண்கள் சார்ந்த ஒரு வழக்குகளை தான் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து ரொம்ப வர பயப்படுறாங்க. ஸோ அவங்களாம் வந்து நீதிமன்றத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து முழுக்க இந்த ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் வந்து ஒரு வழக்கையும் நீங்கள் படித்து அதோட தீர்ப்பை தெரிஞ்சுக்கும் போது பரவாயில்ல, இவ்வளோ எல்லாத்துக்குமே நீதி கிடைச்சிருக்கு, ஸோ நமக்கும் நீதி கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை வரணும், அதுக்காக தான் இந்த புத்தகம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து இன்னும் நிறைய வழக்குகள் வந்து வரலாற்றில் பதியப்படாமல் இருக்குது. காலம் தனியும் போது அந்த வழக்குகளுமே வந்து இந்த மாதிரி புத்தகமாக வரும் அப்படின்றதையுமே வந்து நீதிபதி கே. சந்துரு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீதிபதி கே. சந்துரு அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த புத்தகத்தில் வந்து லேட்டாக கொடுக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அதனால தான் வந்து நான் முழுக்க நிறைய கேஸை வந்து நான் நீதிபதி இருந்தப்போ முடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அவரை பற்றி அறிமுகத்திலையுமே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து என்ன தான் வேலைப்புழு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் 1,00,000 வழக்குகள் வந்து அவர் நீதிபதியாக இருந்தப்போ வந்து முடிச்சு வச்சிருக்காராம். நிறைய மக்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வந்து கிடச்சிருக்காம், சாதகமாக தீர்ப்பு வந்து கிடச்சிருக்காம். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறப்போ வந்து ஒரு வழக்குகளாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்க்க போகிற வழக்கு வந்து பொதும்பு மாணவிகள் அப்படின்னு சொல்லி மதுரையில் உள்ள பொதும்பு அப்படின்ற ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளியில் நடந்த ஒரு பிரச்சனையை தான் பற்றி இந்த ஒரு வழக்கு இருக்குது. இந்த வழக்கை பற்றி நம்ம ஏன் வந்து ஒரு வழக்கை வந்து ஒரு வீடியோ பண்ணுறோன்னா, இந்த மாதிரி வழக்குகளை வந்து நம்ம வந்து படித்து சொல்கிறப்போ இந்த மாதிரி வழக்குகளுக்கெல்லாம் வந்து நீதிமன்றத்தை அணுக முடியுமா, அப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நம்ம வந்து நிறைய பேத்துக்கு பயந்துக்கிட்டு இருந்தால் நம்மளும் நீதிமன்றத்தை போய் அணுகினா நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த புத்தகமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த முன்னுரையிலே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு, ஒரு மூதாட்டி வந்து இந்த புத்தகத்தோட முன்னுரையில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து, ஒரு மூதாட்டி ஒரு சின்ன போஸ்ட் கார்டில் வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து எழுதி போட்டாங்களாம். அதை நீதிமன்றம் வந்து அவங்களாவே முன்னெடுத்து அந்த கேஸை வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நீதிமன்றம் வந்து சப்போர்ட்டாக ஏகப்பட்ட இடத்துல இருந்திருக்கு அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. இது வந்து பொதும்பு மாணவிகள் அப்படின்னு. ஸோ அந்த பொதும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சொல்கிறாங்க. அதாவது பொதும்பு அப்படின்ற மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊர். அங்கே கிராமத்தில் வந்து ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து அங்கே உள்ள ஒரு தலைமை ஆசிரியர் வந்து நிறைய வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி சொல்கிறதுனா வந்து நிறைய விதமாக வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. நிறைய விதமாக வந்து தப்பாக செய்கைகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதை வந்து அவங்க வந்து வெளியில் வந்து சொல்கிறதே இல்லை. நிறைய பேர் வந்து அந்த ஸ்கூலே வந்து முடிச்சிட்டாங்களாம். சில பேருக்கு வந்து கல்யாணமே ஆகிடுச்சான். பட் நிறைய வருஷம் வந்து இதே மாதிரி அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு வழக்கில் வந்து என்ன மாதிரி நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போனால் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து கஷ்டமாயிருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து நீதிமன்றம் கொடுத்த ஒரு சப்போர்ட்னால அவங்களுக்குமே ஒரு நீதியுமே கிடச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு நஷ்ட ஈடுமே கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இந்த வழக்கை வந்து படிக்கும்போது நமக்கே ரொம்ப நடுக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் என்னென்ன செஞ்சாருன்னு சொல்லி ஒரு குழுவை வச்சு எல்லா மாணவிகள்கிட்ட விசாரிச்சாங்களாம். கிட்டத்தட்ட வந்து 10-20 மாணவிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். 60 மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகிட்டாங்க, நிறைய பேர் வந்து முடிச்சிட்டாங்களாம் படிப்பையே. ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை நான் படித்தே சொல்லிடுறேன். அதை படிக்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது ரொம்ப வருஷமாக அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இன்னொன்று வந்து இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அவங்க ஸ்கூல்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க வந்து அந்த பொண்ணை தான் தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்களாம், மிரட்டிக்கிட்டு தான் இருந்தாங்களாம். ஏன்னா அந்த தலைமை ஆசிரியரோட சொந்தக்காரங்களுமே வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியராக இருந்திருக்காங்க. அதனால் வந்து எந்த இடத்துலையுமே போனாலும் இவங்க சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இது வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, தனியாக ஒரு குழு அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஏகப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடச்சிருக்கு. அதையும் தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து முன் வந்து சொல்லுங்கள், பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றதுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. நான் சின்ன விஷயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, பொதும்பு மாணவிகள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்து இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்கலாம், நீங்கள் வந்து சாதித்த சாதனைகள்லேயே வந்து எது வந்து ஒரு பெரிய சாதனைன்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அவர் நேரு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களோட கல்வின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பெண்கள் வந்து கல்வி படிக்க ஆரம்பித்தா வந்து நம்ம நாடு வந்து முன்னேற்றம் அடையும். இப்போ நிறைய பேர் வந்து கல்வி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோட சாதனைகளே வந்து ரொம்ப பெரிய சாதனை வந்து பெண்கள் கல்விக்காக நான் பண்ணது தான் அப்படின்றத வந்து நேரு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்திய நாட்டில் வந்து இந்த மதுரையில் வந்து இந்த பொதும்பு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொதும்புல உள்ள அந்த ஸ்கூலில் படித்தவங்க எல்லாமே வந்து தலைமை ஆசிரியர் இப்படி பண்ணுறாரு, நாங்கள் வந்து எங்களோட பொம்பளை பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டோம் சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டமாக விளைவாக தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உள்ளேருந்து வந்திருக்கு. ஏன் போராட்டம் பண்ணுறீன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி வந்து அவர் வந்து தலைமை ஆசிரியர் வந்து பொண்ணுங்களை வந்து தப்பான முறையில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து அணுகியிருக்காரு. அதனால் நாங்கள் வந்து பொண்ணுங்களை வந்து நம்பி அனுப்பவே மாட்டோம்னு சொல்லி போராட்டம் பண்ணுறப்ப அது போலீஸ்ட்டு போய் அதில் வந்து பெருசாக வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்காதப்போ தான்
பெரிய பிரச்சனையாகி போராட்டம் மாதிரி நீதிமன்றம் போய் அது ஒரு குழு அமைச்சு அப்புறம் மாதர் சங்கம் அவங்களாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இங்கே பொண்ணுத்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இவங்க தான் வந்து ஒரு பெற்றோரோட ஒரு மாணவி, அந்த மாணவி பாதிக்கப்பட்டாங்களா, அந்த மாணவியோட பெற்றோரோட இந்த பொண்ணுத்தாய் மாதர் சங்கம், மதுரையோட மாதர் சங்கத்தில் வந்து தலைவியாக இருக்காங்களாம். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வந்து ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த பொண்ணுத்தாய் அப்படின்றவங்களோட ஃபோட்டோ மட்டும் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இந்த பிரச்சனையை வந்து பயப்படாமல் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதர் சங்கத்தில் இருந்துட்டு அவங்க வந்து அந்த பெற்றோரையும் அந்த மாணவியும் கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அவங்களோட ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்காங்க. இந்த புத்தகமே அப்படி தான் இருக்கும். வழக்கு சம்மந்தமான யாராச்சும் முக்கியமான ஆளுங்களோட ஃபோட்டோவும் போட்டிருப்பாங்க, அந்த வழக்கையும் பற்றி போட்டிருப்பாங்க. இந்த வழக்கை படிக்கும்போது நமக்குமே ஒரு நம்பிக்கை வரும், பரவாயில்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம போய் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு. ஸோ நான் சின்ன விஷயம் மட்டும் படிச்சிடுறேன். மதுரைக்கு அருகில் உள்ள பொதும்பு கிராம மக்கள் தங்களது பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று 2011 கொடி பிடித்தது எல்லோரையும் வியக்க வைத்தது. காரணம், எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் பொதும்பு அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்த ஒரு மனித மிருகம்தான் அதற்கு காரணம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பள்ளியில் பணியாற்றிய அந்த மிருகம் 100க்கும் மேற்பட்ட அரும்புகளை, மொட்டுகளை, மலர்களை, பிஞ்சுகளை பதம் பார்த்து அவரது பாலியல் சீண்டல்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் உள்ளான சிறுமிகள் தங்கள் சோக கதைகளை தங்கள் பெற்றோர்களிடம் விவரிக்க தொடங்கிய போது அதிர்ந்தது பொதும்பு கிராமம். ஊரார் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகவல்கள் கேட்டு வந்த அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்க தலைவி பிருந்தா காரட் நடத்திய நேரடி விசாரணையில் கிடைத்த உண்மைகள் எல்லோரையும் உறைய வைத்தது. மதுரை மாவட்ட மாதர் சங்க தலைவர் பொன்னுத்தாயும் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவே இல்லை. அந்த தலைமை ஆசிரியரின் உறவு பெண்ணும் அப்பள்ளியிலேயே ஓர் ஆசிரியை, அவர்களது சுற்றத்தாரில் அரை டஜன் பேர் பக்கத்து ஊர் பள்ளிகளில் ஆசிரியர்கள். புகார் கொடுத்தவர்களையே அழைத்து மிரட்டுவது, பாதிக்கப்பட்ட மாணவிகளை கொச்சைப்படுத்தி கூறுவதும் தொடர்ந்ததுன்னு சொல்லிட்டு என்னதான் போய் புகார் கொடுத்தாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லையா. ஏன்னா அந்த தலைமை ஆசிரியர் 10 ஆண்டுகள் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்க சொந்தக்காரங்கள் ஒருத்தவங்க டீச்சராக இருக்காங்களாம், அவங்களோட தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து அந்த பக்கத்தில் நிறைய பேர் வந்து டீச்சராக இருக்காங்களாம் பக்கத்து ஸ்கூலுங்கள்லாம். அதனால் வந்து என்ன ஒரு மாணவி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே வந்து அந்த மாணவியை தான் வந்து அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. 10 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகி போராட்டமானவனே வந்து நீதிமன்றத்துக்கு போகுதுன்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தை வந்து இப்போ அதில் என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறாங்க. இங்கே மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உ. நிர்மலா ராணி தலைமையில் ஒரு உண்மை அறியும் குழு அக்கிராமத்திற்கு சென்றது. அதற்கு முன்பே பல மாணவிகள் பள்ளி கல்வியை முடித்துவிட்டிருந்தனர். சிலருக்கு திருமணமும் ஆகியிருந்தது. நேரில் வந்து சாட்சி சொன்னால் எதிர்காலத்தில் சிக்கல் ஏற்படும் என்று பயந்தவர்களும் உண்டு. உண்மை அறியும் குழு தங்களால் முடிந்தவரை மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பலரிடம் விசாரணை நடத்தியது. அந்த குழு கொடுத்த அறிக்கை முதல் முறையாக அந்த மிருகத்தின் அசிங்கங்களை வெளியுலகத்திற்கு உணர்த்தியது. மனித மிருகம் மாணவிகள் மீது தொடுத்த பாலியல் சீண்டல்களையும் சித்திரவதைகளையும் பட்டியலிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி மாணவிகள்கிட்ட போய் இவங்கெல்லாம் அந்த குழு வந்து போய் கேட்டிருக்காங்க. ஏன்னா நீதிமன்றம் நிர்மலா ராணி அவங்க தலைமையில் வந்து ஒரு உண்மை அறியும் குழு வந்து நீங்கள் விசாரிச்சுட்டு சொல்லுங்கன்னாங்க. பட் நான் விசாரிக்க போகிற நேரத்தில் வந்து 10 வருஷம் நடந்திருக்குல்ல, நிறைய பேர் ஸ்கூலில் முடிச்சிருக்காங்க, சில பேர் கல்யாணம் ஆகி போயிருக்காங்க, அவங்க பேசுறதுக்கு பயந்துருக்காங்க. இருந்தாலும் வந்து முழுக்க இந்த உண்மை அறியும் குழு வந்து நீதிமன்ற பார்வையில் வந்து இவங்க போய் விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணுங்க சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தான். அதுக்கு நம்ம படிக்கிறப்பே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் இதில் வந்து ஒரு 20% தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அவன் பண்ணதெல்லாம் வந்து நிறைய இது சொல்ல முடியாதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குன்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதை நான் படித்தே காட்டிடுறேன். மனித மிருகம் மாணவிகள் மீது தொடுத்த பாலியல் சீண்டல்களையும் சித்திரவதைகளையும் பட்டியலிட்டது. உடல் சுகவீனமற்ற மாணவியை தனி அறையில் வைத்து சிலுவையிடுவதாக கூறி மார்பகத்தை பிடிப்பானாம். தனியே மாணவிகளை வரவழைத்து கட்டி தழுவி ஆசீர்வாதம் செய்வானாம். எதையோ தேடுகிற சாக்கில் அவர்களது ஆடைகள் கையை விட்டு துளாவுவானாம். தனது ஆண்குறியை பிடித்து கொள்ள சொல்லி மிரட்டுவானாம். வயது குறைந்த சிறுமிகளை மடியில் அமர்த்தி கொண்டு கேவல செயல்களில் ஈடுபடுவானாம். மாணவிகளை அறையை பெருக்க சொல்லி அவர்கள் குடியும் போது புகைப்படம் எடுப்பானாம். அம்மிருகம் செய்த லீலைகளை மேலும் பட்டியலிடுவது அருவருப்பை தான் உண்டாக்கும். ஜனநாயக மாதர் சங்கத்தின் உதவியுடன் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவரின் தந்தை வீராசாமி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு மனு தாக்கல் செய்தார். தனது மகளுக்கு நேர்ந்த கொடுமைகளை விசாரிக்க விசேஷ புலனாய்வு குழு ஒன்றை அமைக்கவும் தன் மகளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கவும் வேண்டியிருந்தார். அந்த மனுவில் ஜனநாயக மாதர் சங்கமும் தன்னையும் இணைத்துக் கொண்டதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கத்து ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஆக மொத்தம் ஆல்ரெடி வந்து விசாரணை குழு, அந்த உண்மை அறியும் குழுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப பெருசாகுது. 2 பேருமே கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. அதனால் வந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அவர்
ஜாமீனில் வந்து வெளியே வந்துட்டார். அவரை வந்து ஜாமீனில் வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வலுக்கட்டாயமாக வந்து மக்கள் சொல்லாதனால அவர் வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டார். பட் ஆனால் வந்து அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. அதுமாதிரி வந்து அவங்க சொந்தக்காரங்க ஆசிரியர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து தான் இதை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட நண்பரும் இன்னொரு ஆசிரியர் இருந்தாராம். அவங்க 2 பேர்த்தையுமே வந்து ரொம்ப தள்ளி ஒரு வேறு ஸ்கூலில் வந்து போட்டாங்களா, மறுபடியும் இந்த பக்கத்து வரவே விடாத மாதிரி. அதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க நஷ்ட ஈடுமே கேட்டிருக்காங்க. அதுக்குமே இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். அன்றைய மதுரை காவல்துறை கண்காணிப்பாளர் அஷ்ரா ராக் நேரில் வந்திருந்தார். இதற்கிடையே கல்வித்துறை பள்ளி தலைமை ஆசிரியரை தற்காலிக வேலை நீக்கம் செய்தது. காவல்துறை அவரை கைது செய்தது. பிணையில் வெளியே வருவதற்கு வலுவான எதிர்ப்பு தெரிவிக்காததால் அவரும் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டார். அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட அவரது உறவினர் ஒருவரும் நண்பர் ஒருவரும் மிக தொலைவில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு ஊர் மாற்றம் செய்யப்பட்டனர். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பலர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவ்வழக்கு பட்டியலின வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும். அதை விசாரிக்க துணை கண்காணிப்பாளர் தரத்தில் உள்ள பெண் அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றது. வழக்கை நடத்த சிறப்பு அரசு வழக்கறிஞராக ஒரு பெண் வக்கீலை நியமிக்க வேண்டும் என்றது. வழக்கு விசாரணை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் நேரடி கண்காணிப்பில் நடத்த வேண்டும் என்றது. பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுப்பதோடு அவர்களிடம் வாக்குமூலம் வாங்கப்படுவது அவர்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையாக இருக்கக்கூடாது என்றும் அம்மாணவிகளுக்கு உளவியல் நிபுணர்களால் ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியது. மேலும் அம்மாணவிகள் பட்டியலினத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விசாரணை நடக்கும் இடத்திலேயே தலா 1,20,000 ரூபாய் நஷ்ட ஈடாக மாவட்ட ஆட்சியர் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து நஷ்ட ஈடுமே கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்தாங்களா, நிறைய பேர் வந்து நஷ்ட ஈடு வாங்குறதுக்கு நம்ம வந்தால் நம்மளோட வாழ்க்கை பாதிச்சிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து இவங்க மேக்ஸிமம் நஷ்ட ஈடு வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். 10 வருஷம் இவங்களாம் வந்து அவனால் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து நஷ்ட ஈடுமே வந்து வாங்கி கொடுத்துருக்கதா இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணு தாய் அப்படின்றவங்க வந்து மாதர் சங்கம், மதுரை மாதர் சங்கத்திலேருந்து ஆரம்பித்த ஒரு கேஸு எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நியாயம் கிடச்சிருக்கு, இவங்களுக்கு வந்து நஷ்ட ஈடுமே கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தடுத்தாங்க அப்படின்றத வச்சு நம்ம 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்றத பற்றி வருத்தப்படுறதா, இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அது ஸ்டாப் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ பேர் வந்து பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லது நினச்சிக்கிறதான்னு சொல்லிட்டு அது நம்மளோட முடிவில் தான் இருக்குது. பட் ஏதோ ஒன்று நல்லது நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த வழக்கிலுமே தெரியுது. வழக்கு பதிவு செய்தவுடன் விசேஷ நீதிமன்றம் வழக்கின் உணர்வு நிலையை கணக்கில் கொண்டு வழக்கை விரைந்து முடிக்கவும் மாணவிகளை சாட்சியாக விசாரிக்கும் போது தேவையான கவனம் செலுத்த உத்தரவிட்டது. குற்றம் சுமத்தப்பட்ட ஆசிரியர்களை வெகு தொலைவில் ஊர் மாற்றம் செய்ய கல்வித்துறைக்கு உத்தரவிடப்பட்ட நீதிமன்றம் அவர்களை எக்காரணம் கொண்டும் பொதும்பு பள்ளிக்கு திரும்ப வர அனுமதிக்கப்படவே கூடாது என்று உத்தரவிட்டதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக விசாரிங்க. எந்த பிரச்சனையும் வந்து அந்த பொண்ணுங்க வாழ்க்கைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து அந்த ஸ்கூலில் வந்து அவருக்கு அந்த தலைமை ஆசிரியருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து ரொம்ப தூரத்துக்கு வேறு பள்ளியில் வந்து மாற்றிருங்க. பட் ஆனால் ஏன் மாற்றிருங்கன்னு சொன்னாங்க தெரில. அட்லீஸ்ட் அவங்கள வந்து இனிமேல் அதை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல, தெரில. பட் ஆனால் மாற்றிருங்க, அவங்க வந்து மறுபடியும் வந்து இந்த பொதும்பு பள்ளிக்கே வந்து வரவே கூடாது அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்களாம். அவர்களை எக்காரணம் கொண்டும் பொதும்பு பள்ளிக்கு திரும்பி வர அனுமதிக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. நாடு முழுவதும் குழந்தைகள் மீது பாலியல் கொடுமைகள் இன்றும் தொடர்வது பற்றி குறிப்பிட்ட உயர்நீதிமன்றம் நாடு முழுவதும் குழந்தைகள் மீது பாலியல் கொடுமைகள் இன்றும் தொடர்வது குறித்து குறிப்பிட்ட நீதிமன்றம் அவற்றை களைய போதுமான நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு உத்தரவிட்டது. தீர்ப்புக்கு பிறகு விசாரணை தொடர்கிறது. புகார் கொடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் 24 பேருக்கு நஷ்ட ஈடாக அரசு முதல் கட்டமாக 28,80,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இருப்பினும் பல மாணவிகள் நஷ்ட ஈடு வழங்கும் போது தங்களது அடையாளம் தெரிந்து எதிர்காலத்தில் சிக்கல் ஏற்படும் என்ற அச்சத்தால் புகார் அளிக்க முன்வரவே இல்லை. அப்படி பின்னர் புகார் அளிக்க மாணவிகள் முன்வந்தால் அவர்களுக்கு நஷ்ட ஈடு உத்தரவாதத்தை தீர்ப்பு உறுதி செய்தபடியால் இறுதியாக அரசு தரப்பில் 66 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு புதும்பு அரசு உயர்நிலைப்பள்ளி மீண்டும் சுமூக நிலைக்கு திரும்பியுள்ளது. மாணவிகளும் கல்வி பயில பள்ளிக்கு சென்று வருகிறார்கள். நேருவின் கனவு மெய்ப்பட வேண்டும் சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்கூல் வந்து சகஜ நிலைக்கு வந்துச்சு. இப்போ எல்லா பெண்களுமே வந்து போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்தப்போ பெண்களை வந்து பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த ஸ்கூல் வந்து நார்மலாக செயல்படுது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் முடிச்சிருக்காங்க. இதோட ரொம்ப ரொம்ப சின்ன வழக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய வழக்காக நான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 7 வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தாலும் சரி. பட் அதை தாண்டி இந்த புத்தகத்தை படித்தா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 200 ரூபாய் செலவழிச்சு இந்த புத்தகம் வாங்கி படித்தாலே வந்து இந்தந்த கேஸுக்கெலாம் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களா, அப்போ நம்மளும் நீதிமன்றத்துக்கு போய் நமக்கும் ஒரு நியாயம் படிக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு பெரிய நம்பிக்கை வரும் இந்த புத்தகம் படித்தா. ஸோ சட்டத்தால் யுத்தம் செய் நீதிபதி கே. சந்துரு அவர்கள், அவர் இருந்து நீதிபதியாக தீர்ப்பு கொடுத்த வழக்குகளும் அவர் பார்த்த வழக்குகளும் தான் வந்து இங்கே பதியப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 166 பக்கங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து எத்தனை வழக்குகள் இருக்கும் அப்படின்னா ஒரு
31 வழக்குகள் வந்து இருக்கும். ஸோ இருக்கும் பகுதி 1 பகுதி 2ன்னு சொல்லி ஒரு 31 வழக்குகள் இருக்கும். சட்டத்தால் யுத்தம் செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு 17 வழக்கு. அப்புறம் வந்து பகுதி 2ல் வந்து வழக்கு மன்றத்துக்கு வந்து விசித்திர வழக்குகள்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு 13 வழக்குகள் வந்து இருக்கும். அதில் வந்து 2-3 வழக்கோட டைட்டில் மட்டும் படிக்கிறேன். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அதில் வழக்கு அந்த வழக்கு மன்றத்திற்கு வந்த விசித்திர வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வழக்கோட டைட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படித்தாண்டிய பாட்டி, அப்புறம் வந்து கழிப்பறைகளுக்கு வந்த கஷ்டமடா, அப்புறம் மறந்தானா, கரணம் தப்பிய மரண வாக்குமூலம், தாயின் சபதம், சிவந்திப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான வழக்குகள் கூட ஒரு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. அதுக்குமே வந்து ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம். அடுத்த வழக்கு வந்து அமுதா அப்படின்ற ஒருத்தவங்களோட வழக்கு வந்து ஆரம்பிக்குது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.